நான் இப்படி இருக்குதுங்க. என்ன கிறிஸ்பியா, என்ன மொறுமொறுப்பா, என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள். வாயில் வச்சா வண்டா கரையும். பாருங்கள், நல்லா சுடுது, கேட்க முடில. பார்த்தங்களா என்ன அருமையாக இருக்குது. வாங்க இன்றைக்கி ஒரு கப்பு இட்லி மாவு வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி தயார் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரே ஒரு கப்பு மாவு போதுங்க. இது நேற்று அரைச்ச மாவு தான். ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து ஐஸ் போனோன்னு எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்ச மாவு தான். இந்த அரிசி மாவு போட்டதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஆப்ப சோடாப்பு. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? இது நல்லா சூப்பராக இருக்கும். அந்த போண்டா சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கும். இது போண்டா சுழியான் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் எண்ணெய் உரியும். நான் வந்து கல்லில் சுடலை, சுழியங்கல்லில் சுடலை, எண்ணெய் சட்டியில் தான் சுட போகிறேன். அதனால் வந்து மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எண்ணெய் உரியாது. இந்த அளவுக்கு மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும், மூடி இருக்கட்டும். 10 நிமிஷம் சென்று பார்க்கலாம். கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை இருக்குது. பொட்டுக்கடலையை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் பொடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோமா. தண்ணி சூடு வரட்டும். தண்ணி சூடு வந்ததும் இதில் நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம், சர்க்கரை, சீனி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் பாதி வெல்லமும் பாதி சர்க்கரையும் பாதி சீனியும் போட போகிறேன். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையும் 4 ஸ்பூன் சீனியும் போட்டிருக்கிறேன். நல்லா கொதித்து வரட்டும். இந்த சர்க்கரையில் மண் இருக்காது, அதனால் இதை வடிகட்ட வேண்டியல, கரையட்டும். சர்க்கரை நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் தேங்காய் சேர்த்துடலாம். அப்படியே வேகட்டும். இதில் ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீனி போட்டு அரைச்சது. இது நல்லா பிரண்டு வரட்டும். பொட்டுக்கடலை மாவை இதில் பொட்டுக்கடலை மாவை இதில் சேர்த்துட்றேன். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான வேலை. பருப்பை ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு கிடக்காம பொட்டுக்கடலை இருந்தாக்கா மிக்சியில் அடிச்சுட்டு 10 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். இது ரெடி ஆகட்டும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆகும் ரெடியாக. இப்போ ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். பார்த்தங்களா, நல்லா திரண்டு வந்துடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அப்படியே இப்போது சிறு சிறு உருண்டைகளாக தயார் பண்ணிக்கலாமா. பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையை ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா சுவையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலை பருப்பில் செய்கிறதோட இது ரொம்ப சாட்டாக செய்கிறது.
10 நிமிஷத்துலேயே போதும். வீட்டில் பொருள் இருந்தாக்கா 10 நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே பெரிய உருண்டை வேண்டாம் போட்டுக்கலாம். பெரிய உருண்டையாக போட்டாக்கா பெருசு பெருசாக இருக்கும் மாவு நிலைக்கக்குள்ளே. இதை மாதிரி திட்டமாக போட்டுட்டா போதும். இப்போ ஆயில் சூடு வருது. மாவில் இந்த உருண்டையை போட்டு அப்படியே நரைச்சி அப்படி போட்டுடலாம். பாருங்க, மாவில் ஒரு ஸ்பூனால் அள்ளி ஊற்றி அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான வேலை. கையால் போடணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படியே வேகட்டும். உடனே கிண்டி விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் சென்று தான் கிண்டணும். திருப்பி விட்டுட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சு பொரிக்கிட்டேங்க. நம்ம குழிப்பணியார சட்டிலையும் இதை பொரிக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக உள்ளே இருக்க நல்லா சாப்பிட்டா இனிப்பாக சுவையாக இருக்கும். வேகட்டும். சிம்மில் வச்சு வேக வைங்க. ஒரு தடவை சுட்டு எடுத்தாச்சு. இப்போ 2வது தடவை போடுறேன். அப்படியே வேகட்டும். இப்போ வரலாம் பொன்னிறமா. 2 தடவை போட்டு எடுத்துட்டேன். இது சின்ன சட்டியாக இருக்கிறதுனால சோம்பு போட்டுருவேன். எண்ணெய்லாம் உரியல பாருங்கள், இப்படியே இருக்குது. மாவையும் சுட்டி எடுத்தாச்சு. பொட்டுக்கடலை சுழியம் ரெடி ஆகிடுச்சுமா. நான் போட்ட 1 கப்பு இட்லி மாவுக்கு 11 சுழியம் வந்திருக்கு. நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு அசத்துங்க. மீந்து போன இட்லி மாவு இருந்தாக்கா தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி சுழியம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி விடுங்கம்மா. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு பரவும். லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.